ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் சித்தர்வாக்கு சேனல் நண்பர்களே. எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக மிக முக்கியமான ஒரு ஜோதிட வாக்கை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். அதாவது இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், குரோதி தமிழாண்டானது பிறந்திருக்குங்க. ஆண்டு பிறந்ததுக்கு பின்னாடி வரக்கூடிய ஃபர்ஸ்ட் மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சித்திரை மாதம். ஸோ ஆண்டுடைய முதல் சித்திரை மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் ரொம்ப முக்கியமான மாதங்க. ஸோ ஆண்டுடைய முதல் சித்திரை மாதம் கிரகநிலைகள் அடிப்படையில் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் என்ன நடக்கும் அப்படிங்கிற விஷயங்களை தான் ஜோதிட தாள்களாக ராசி பலனாக பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் எந்த ராசிக்காரங்களுக்கு பார்க்க போகிறோன்னா, துலா ராசிக்காரங்களுக்கு பார்க்க போகிறோம். இந்த வீடியோ துலா ராசிக்காரங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்பவே இன்ட்ரெஸ்டாகவும் இருக்கும். ஸோ துலா ராசியில் பிறந்த நட்சத்திரக்காரக யாராக இருந்தாலும் இந்த ஒரு வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ராசிக்கு இந்த சித்திரை மாதம் எப்படி இருக்கும், சித்திரை மாத பலன்கள் என்னென்னங்கிறத எல்லாமே இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. சித்திரை மாதம் அதிர்ஷ்டம் இருக்கா, ஆபத்து இருக்கா அப்படிங்கிறத எல்லாம் தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்துக்குங்க. கண்டிப்பாக நல்லதே நடக்கும். சரி வாங்க, சித்திரை மாத ராசி பலன் துலா ராசிக்காரங்களுக்கு என்னங்கிறத பார்க்கலாம். ஸோ துலா ராசிக்காரங்களுக்கு இந்த சித்திரை மாதம் கிரகங்களுடைய சஞ்சாரம் பெரும்பாலுமே சாதகமாகவே அமைஞ்சிருக்குங்க. மெயினாக எதிர்பாராத திருப்பங்கள் வாழ்வில் நிறைய ஏற்படுங்க. நினைத்து முடிக்கக்கூடிய அமைப்பு உண்டாகும். கடந்த ஆண்டை காட்டிலும் இந்த ஆண்டு உங்களுக்கு அதிர்ஷ்டம் என்று சொல்லலாம். அதுலேயும் இந்த சித்திரை மாதம் பர்டிகுலராக ரொம்ப ரொம்ப அதிர்ஷ்டம் என்று சொல்லலாம். பெரும்பாலும் நீங்கள் இதுக்கு முன்னாடி நிறைய விஷயங்கள் எதுவுமே முடிக்க முடியாமல் தடைகள் இருந்துக்கிட்டே இருந்து என்னடா வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணியிருப்பீங்க. அந்த ஒரு நிலை மாறி இப்போ சாதகமாக எல்லா வகையிலையும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு பலன் கிடைக்கும். அதனால தான் ஃபஸ்ட்டே சொன்ன கிரகங்களுடைய சஞ்சாரம் பெரும்பாலும் சாதகமாக இருக்குது அப்படின்ட்டு. அது மட்டும் இல்லாமல் எதிர்பாராத திருப்பங்கள் உங்கள் வாழ்க்கையில் உண்டாகுங்க. அது நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்க மாட்டீங்க. அந்த திருப்பங்கள் உங்களுக்கு மகிழ்ச்சி தர வகையில் இருக்கும். ஸோ மொத்தத்தில் துலா ராசிக்கு இந்த சித்திரை மாதம் ஒரு பொன்னான மாதம் என்று சொல்லலாம். அதுவும் ரொம்பவே நீங்கள் பல நாள் கழித்து சந்தோஷப்படுற அளவுக்கு பொன்னான மாதம் என்று சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இதெல்லாம் எதை வைத்து சொல்லப்படுதுன்னா, கிரகங்களுடைய நிலை வைத்து தாங்க சொல்லப்படுது. துலா ராசிக்கு சித்திரை மாதம் நிலவக்கூடிய கிரகங்களுடைய நிலையை ஆய்வு செய்து பார்க்கும் பொழுது, பெரும்பாலான கிரகங்கள் உங்கள் ராசிக்கு 7வது வீடான கலஸ்தரஸ்தானத்திலையும், 6வது வீடான நோய் கடன் மற்றும் வழக்கு ஸ்தானத்திலையும் மற்றும் 5வது வீடான பூர்வ புண்ணிய ஸ்தானத்திலையும் சஞ்சாரம் செய்கிறதுங்க. மேலும் துலா ராசிக்கு இதனால தான் சித்திரை மாதம் கிரகங்களுடைய சஞ்சாரம் பெரும்பாலும் சாதகமாக இருக்குன்னு சொன்னேன். இந்த மாதிரி சாதகமாக இருக்கும்போது எதிர்பாராத பல திருப்பங்கள் உங்கள் வாழ்க்கையில் உண்டாகும். நீங்கள் நினச்சிருப்பீங்க எனக்கெல்லாம் திருமணம் ஆகுமான்ட்டு, அந்த நிலை மாறி திருமணம் உங்களுக்கு கைகூடி வரும். இதில் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னென்னா, உங்களுக்கு பிடிச்ச திருமண வரன் உங்களுக்கு கைகூடி வரும். அது மட்டும் இல்லாமல் நினைத்ததை முடிக்க முடியும். அந்த மாதிரியான அமைப்பு உங்களுக்கு உருவாகும். அந்த அமைப்பு தன்னம்பிக்கை என்று கூட சொல்லலாம். ஸோ தன்னம்பிக்கை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், அவ்வளவு எளிதாக நமக்கு கிடைக்காது. நமக்கு நம்ம மேலேயே ஒரு தன்னம்பிக்கை வருதுனாவே அதுக்கு கண்டிப்பாக கிரகங்கள் சாதகமாக இருக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப அவசியம். ஸோ கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இந்த மாதம் இருக்கிறதுனால தன்னம்பிக்கை அதிகமாகும். தன்னம்பிக்கை அதிகறதுனால ஆட்டோமேட்டிக்காக நினைத்ததை முடிக்க முடியும். ஸோ நினைத்ததை முடிக்க முடிகிற மாதிரி எல்லா வகையிலையுமே உங்களுக்கு பலன் உண்டு. ஸோ நினைத்ததை முடிக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் என்று கூட இந்த மாதத்தை உங்களுக்கு சொல்லலாம். அதனால் எந்த ஒரு விஷயம் நீங்கள் செய்கிறதாக இருந்தாலும் பிளான் பண்ணிக்கோங்க. இந்த நேரத்தில் இதை செய்யணும் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. அந்த பிளான்கேற்ப நீங்கள் செயல்பட்டிங்கனாவே உங்களுக்கு பல வகையில் நல்லபடியாக இருக்கும். பிளான் பண்ணபடி எல்லாமே நல்லபடியாக இருக்கும். ஸோ துலா ராசிக்காரங்களுக்கு இந்த மாதிரி தான் கிரகங்களால் சொல்லப்பட்டிருக்கு. மெயினாக உங்கள் ராசிக்கு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், இந்த சித்திரை மாதம் சாதகமாக இருக்கக்கூடிய விஷயங்கள்னு சில விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. எது எதில் சாதகமாக இருக்கும் அப்படிங்கிறத முதல்ல சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்களையும் பார்க்கலாம். சாதகமான விஷயங்கள் என்னங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்குங்க. முதல்ல சாதகமான விஷயங்களை தெரிஞ்சு அதற்கேற்ப செயல்படுங்க. அதுக்கப்புறம் மீதி நாம் பார்க்கலாம். அதாவது பாதகம் என்னங்கிறத அப்புறமா பார்க்கலாம். இந்த சித்திரை மாத துவக்கத்திலேயே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், புதனால் துலா ராசினருக்கு பூர்வீக சொத்து சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லேருந்து சாதகமான மாற்றம் நிகழும். ஸோ அது மட்டும் இல்லாமல் சொத்து வாங்கணும் விற்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக அதற்கான முயற்சிகளை செய்யலாங்க.
நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகளுக்கு உடனடியாக பலன் கிடைக்குங்க. சொத்துக்கள் நீங்கள் விற்கணும்னு நினச்சாலும் விற்க முடியும், வாங்கணும்னு நினச்சாலும் வாங்க முடியும். மொத்தத்தில் எல்லாமே வந்து உங்களுக்கு ஜெயமாகும். ஸோ ஜெயமாகக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் தாங்க இந்த மாதம். அதுக்கப்புறமா நீங்கள் வெளிநாடு முயற்சி செய்பவர்களாக இருந்தீங்கன்னா, அதாவது வெளிநாட்டில் போய் கல்வி பயிலணும், வெளிநாட்டில் போய் வேலை செய்யணும், வெளிநாட்டில் உங்களுக்குன்னு ஒரு ஐடென்டிஃபையை உருவாக்கணும் அப்படின்னு நீங்கள் முயற்சி செய்பவர்களாக இருந்தீங்கன்னா, உங்கள் முயற்சி செய்பவர்களுக்கு இந்த மாதம் முயற்சிகள் பலனளிக்கக்கூடிய மாதமாக இருக்குங்க. அதனால் கண்டிப்பாக அந்த முயற்சியை தொடர்ந்து இந்த மாதம் செய்யுங்க. அதுதான் ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் சுய தொழில் செய்யக்கூடிய உங்கள் அத்தனை பேருக்கும் அலுவலக வேலைகளில் இருக்கக்கூடிய உங்களுக்கு எதிர்பார்த்த விஷயங்களை வெளிப்படையாக பேசுனீங்கனாவே உயர் அதிகாரிகளுடைய ஆதரவு பெற முடியும். அதனால் என்ன தோணுதோ எதுவாக இருந்தாலும் வெளிப்படையாக பேசுங்க. எதையும் உள்ள ஒன்று வெளியே ஒன்று வச்சுட்டு பேசாதீங்க. எதுவாக இருந்தாலும் ஓப்பன் அப் பண்ணுங்கள். எனக்கு இதுதான் அப்படி தான் அப்படிங்கிற மாதிரி ஓப்பன் அப் பண்ணுங்கள். அந்த ஓப்பன் அப் பண்ணும்போது தான் உயர் அதிகாரிகளுடைய ஆதரவு உங்களுக்கு முழுசாக பெற முடியும். ஸோ ஓப்பன் அப் ஆகாமல் மட்டும் இருக்கக்கூடாது. அதுக்கப்புறம் இந்த ஏப்ரல் மாதம் 22ஆம் தேதிக்கு ஏற்படக்கூடிய செவ்வாய் பயிற்சி அலுவலக வேலையில் இருக்கக்கூடிய உங்களுக்கு பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, வெகுமதிகள் உள்ளிட்டவையெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பெற்றுத்தரும். அதுக்கப்புறம் துளாராசினர் உங்களுக்கு கடன் குறையக்கூடிய மாதமாகவும் இந்த மாதம் அமையும். ஸோ இப்படி பாசிட்டிவாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பல விஷயங்கள் உங்களுக்கு நடக்கும். அதுக்கப்புறம் ஏப்ரல் மாதம் இறுதியில் நடக்க இருக்கக்கூடிய சுக்கிரன் பயிற்சி துளாராசிக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை தான் அப்போ ஏற்படுத்த இருக்குது. அப்போ தான் திருமண பேச்சுவார்த்தைகளில் இருந்த தடைகள்லாம் சித்திரை மாதம் 3ஆம் வாரத்திற்கு பிறகு அகலுங்க. அதுக்கப்புறம் வாகன யோகம், பார்ட்னர்ஷிப், தொழிலில் நல்ல லாபம், ஆபரண சேர்க்கை உள்ளிட்டவை எல்லாமே ஏற்படும். ஸோ இந்த ஆபரண சேர்க்கை ஏற்படும் போது உங்களுக்கு தேவைப்படக்கூடிய ஆபரண சேர்க்கை நீங்கள் ஏற்படுத்தி கொள்ளலாம். ஸோ இதுக்கு முன்னாடி ஆபரண சேர்க்கை நீங்கள் பண்ணும்போது அந்த ஆபரணம் நிலைச்சி இருந்திருக்காது. ஆனால் இப்போ நீங்கள் ஆபரண சேர்க்கை பண்ணும்போது அது நிலைத்து இருந்திருக்கும். ஸோ அதனால் ஆபரண சேர்க்கை இப்போ நீங்கள் பண்ணலாங்க. ஸோ இதெல்லாம் சாதகமான பலன்கள் என்று சொல்லப்பட்டிருக்குங்க. அட் த சேம் டைம் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய சில விஷயங்களும் இருக்குங்க. ஸோ அந்த கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்களை பற்றி இப்போ ஷேர் பண்ணுறேன். கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்களையும் தெரிஞ்சுக்குங்க. துலா ராசிக்காரங்க இந்த சித்திரை மாதம் எதுக்கெல்லாம் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்களை இப்போ கொடுக்குறேன். அந்த கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்களை பற்றி தெரிஞ்சுக்குங்க. இந்த சித்திரை மாதம் துவங்கி முதல் 10 நாட்களுக்கு துலா ராசினர் எதிலும் நிதானமாக இருக்கிறது நல்லது. அதை பண்ணுறேன், இதை பண்ணுறேன், இப்படி செய்கிறேன், அப்படி செய்கிறேன், இந்த இடத்துல இருந்து இதை மாற்றுறேன், அந்த இடத்துல இருந்து அதை மாற்றுறேன் அப்படிங்கிற மாதிரி எதையும் பண்ண வேண்டாம். நிதானம், பொறுமை இது 2மே இருக்கணுங்க. அது எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு இந்த மாதம் நீங்கள் கெட்டது நடக்காமல் தப்பித்து கொள்ளலாம். அதுக்கப்புறமா தீவிரமாக முயற்சி செய்தால் கூட காரிய தடைகளும் இருக்குங்க. ஸோ காரிய தடைகள் வந்துருச்சோடனே உடனே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதை நினச்சி பயப்படக்கூடாது. ஸோ ஒரு காரிய தடை வருதுன்னா அது ஏன் வருது, எதுக்காக வருது அப்படிங்கிறத பொறுமையாக பாருங்கள். அதை பார்த்து முயற்சிக்கு பலம் இல்லாத சூழலில் நீங்கள் தன்னம்பிக்கை இழக்காமல் இருக்கிறது இந்த மாதம் அவசியங்க. இந்த மாதம் நான் ஃபஸ்ட்டே ஒரு பாயிண்ட் சொன்னேன்ல, தன்னம்பிக்கை அதிகமாகும் அதனால் ஜெயிப்பீங்கன்னு. அந்த தன்னம்பிக்கை அதிகமாகிறதுக்கு மூலாதாரணமே நீங்கள் ஃபஸ்ட்டு நம்பிக்கையோட தன்னம்பிக்கையை வளர்க்குறது தான். ஸோ சொன்னது புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏதாவது சில தடைகள் வந்ததுன்னா உடனே அதை நினச்சி பயப்பட வேண்டாம். முயற்சிக்கு பலம் இல்லாத சூழலையும் பொறுமையோடு இருங்க. முயற்சிக்கு பலத்தோடு அந்த தன்னம்பிக்கை அதிகமாக கிடைக்கும். பிள்ளைகள் வழியில் பிரச்சனைகள் உண்டாகும். அதனால் பிள்ளைகள் விஷயத்தில் பொறுப்போடு இருங்க. பிள்ளைகள் என்ன சொல்கிறாங்க, ஏது சொல்கிறாங்க அப்படிங்கிறத எல்லாமே காது கொடுத்து கேளுங்க. பிள்ளைகள் விஷயத்தில் மட்டும் அசால்ட்டாக இருக்க வேண்டாம். ஏன்னா பிள்ளைகள் தான் உங்களுடைய சொத்தே. அதனால் பிள்ளைகள் என்ன ஆசைப்படுறாங்களோ அதற்கேற்ப செயல்பட பாருங்கள். வீட்டில் சுபகாரிய தடைகள் ஏற்படுங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரி சுபகாரியங்கள்லாம் டக்கு டக்குன்னு நடக்காமல் கொஞ்சம் தாமதமாகி தான் நடக்கும். அதனால் வெயிட் பண்ணுங்கள். செவ்வாய் பயிற்சி உத்தியோகத்தில் வளர்ச்சியை கொடுத்தா கூட பொருளாதார ரீதியாக சில தடைகளை ஏற்படுத்தும். வாழ்க்கை துணையால் செலவுகள் அதிகரிக்கும். பொருளாதாரம் உயர்ந்தால் கூட அதற்குரிய செலவுகள் வரும். குறிப்பாக வாழ்க்கை துணைக்கும் உடல்நல ரீதியாக ஏதேனும் பாதிப்புகள் ஏற்பட மருத்துவ செலவுகள் அதிகரிக்கும். இப்படி மருத்துவ ரீதியாக கொஞ்சம் செலவு பண்ணுற மாதிரி உங்களுக்கு சூழ்நிலை இருக்குது. துலா ராசிக்கு இந்த சித்திரை மாதம் 10 நாட்கள் முதல் 15 நாட்கள் வரை பல விதங்களில் தடங்கள், நெருக்கடி மற்றும் செலவுகள் ஏற்படும். ஏப்ரல் இறுதியில், அதாவது சித்திரை மாதத்தில் 2வது வாரத்துக்கு பிறகு எல்லா விஷயங்களுமே வாழ்க்கை முன்னேறுவதை காண்பீங்க. அது பொருளாதார ரீதியாகவும் சரி வலுப்பெறும். துலா ராசிக்கு இந்த 2024 இந்த சித்திரை மாதம் குரு பயிற்சி நடக்கிறது. அதனால் 8ல் மறையிறதுனால விபரீத ராஜயோகத்தை குரு ஏற்படுத்துவார்.
அது மட்டும் இல்லாமல் குருவினுடைய பார்வைப்படக்கூடிய வீடுகளில் குடும்ப ஆதரவு, பயணத்தால் ஆதரவு உள்ளிட்டவை ஏற்படும். உடல் ஆரோக்கியத்தை கவனித்துக் கொள்ளுங்க. ஸோ கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்று இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. இந்த சித்திரை மாதம் முடிகிற வரைக்கும் துலா ராசினர் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி. அதிர்ஷ்ட நிறம் வெளிநீளம். ஸோ சொன்னதை எல்லாம் தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ தெரிஞ்சுக்கிறதுக்கு ஏற்ப இந்த மாதம் நடந்துக்குங்க. ஸோ துலா ராசிக்காரங்க நீங்கள் இந்த வீடியோ பார்த்து பயனடைகிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் பார்த்து பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும். அவங்களோட ராசி துலா ராசினா கண்டிப்பாக இந்த தாள்களை தெரிஞ்சு அவங்களும் பயனடையட்டும். மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய அப்டேட்டான தகவல்களோடு மீண்டும் இன்னொரு புதிய வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.